அனைவருக்கும் வணக்கம். யுத்தகாண்டம். கிருஷ்ணர் தர்மம் அங்கீகாரத்தை பெற்றுத்தர வல்லது. வாழ்வில் ஒருவனுக்கு அவமானம் நேர்ந்தால் அவன் தர்மத்தை பின்பற்ற தவறினான் என்பது பொருள். அதற்கு கர்ணன், ஒருவன் பிறப்பிலிருந்தே அவமானத்தை சகித்து வந்தால் அவன் ஆற்ற வேண்டிய பணியாது என்று கேட்டான். அருகதையை பெற துணிந்து நிற்க வேண்டும். அது அதர்ம வழியில் இருக்கக்கூடாது. எனினும் உனக்கு அதிகாரம் இல்லாத எதன் மீதும் மோகம் கொள்ளாதே என்று கண்ணன் உரைத்தார். கங்கை மைந்தர் பீஷ்மர் அஸ்தினாபுரத்தை ரட்சிக்கும் எண்ணம் கொண்டே யுத்த களம் புகுந்தார். குரு துரோணர் தன் புத்திரனை காக்க களம் இறங்கினார். மாவீரன் கர்ணன் ஒருவனே வெற்றியின் எண்ணம் கொண்டு களம் இறங்கினான். அவனுடைய இத்தனை கால போராட்டம் அந்த பானத்தில் வெளிப்படும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். யுத்தம் தொடங்க போகிறது. பீஷ்மர் யார் யார் எந்தெந்த படையில் இருக்க வேண்டும் என்று பிரிக்கின்றார். கர்ணன் அந்தணர்கள் வரிசையில் 100 பேருக்கு நடுவில் பிரிக்கப்படுகிறான். பீஷ்மர் இருக்கும் வரை நான் யுத்தத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று கர்ணன் கூறினான். துரியோதனன், ஏன் கர்ணா இவ்வாறு கூறுகின்றாய் என்று கேட்டதற்கு, பீஷ்மரே சேனாதிபதி. அவரை நம்பிதான் இந்த படையில் இருக்கும் அனைவரும் யுத்தத்தில் பங்கேற்கிறார்கள். நானும் ஒரு மாவீரனாக போரிட ஆசைப்படுகிறேன். அவர் எப்போது தளர்கிறாரோ அப்போது நான் உள்ளே வருகிறேன் என்று நண்பனுக்கு தைரியம் கூறுகிறான். யுத்தம் தொடங்குகிறது. 10ஆம் நாள் போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுகிறார். பீஷ்மருக்கு அவருடைய மரணத்தை அவரே முடிவு செய்யும் வரம் பெற்றுள்ளார். இப்பொழுது கர்ணனும் பீஷ்மரும் சந்திக்கும் ஒரு நிகழ்வு. கங்கை மைந்தர் அம்பு படுக்கையில் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு கர்ணன் செல்கிறான். கங்கை மைந்தரே, யுத்த களத்திற்கு செல்வதற்கு முன்னால் தம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். உங்களிடம் ஆசி பெற வந்துள்ளேன் என்று கூறினான். அதற்கு கங்கை மைந்தர், இந்த பீஷ்மரிடத்தில் உன்னிடம் வழங்குவதற்கு ஆசிகள் ஏதுமில்லை கர்ணா என்று கூறினார். அதற்கு கர்ணன், அறிவேன் கங்கை மைந்தரே, நான் வருவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். என்னை புறத்தை வைத்து விலக்கி வைத்தீர்கள். எனினும் உங்கள் மீது உள்ள மரியாதையை நான் எப்போதும் குறைத்ததில்லை. பெரும் மூடனாவாய் குந்தியின் மைந்தனே, உன் பிறப்பு பற்றிய சிறப்பை நான் முன்பே அறிவேன். பகவான் சூரிய நாராயணனின் வரப்பிரசாதம் நீ. 5 பாண்டவர்களுக்கு 6 தலை வழங்க வேண்டிய 6ஆம் தலை. நான் இத்தகவல்களை பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவேன் கர்ணா. நீ திவ்யத்துவம் உடையவன் என்று கூறினார். அடுத்தவரால் வெறுக்கத்தக்கவன் அல்ல. கருணையை ஆதாரமாக்கி அஸ்தினாபுரத்தை விட்டு விலக்கி வைத்த நினைத்தது உண்மை. ஏனெனில் நீ விதிவசத்தான் பகலவன் பிள்ளையாய் பிறந்தவன். பிறகு அன்னையை விட்டு ஆற்றில் அகன்றவன். வளர்ந்த பின் துரியனோடு சேற்றில் உறைந்தவன். நீ சேற்றில் உறைந்தாலும் செங்கமலம் என்பதை நான் அறிவேன். ஆனால் உனக்கு வெற்றிக்கான ஆசையை வழங்க இயலாது. மாறான ஆசையை வேண்டினால் நான் வழங்குவேன் என்று கூறினார். அதற்கு அதையும் நான் ஏற்க ஆயத்தமாக உள்ளேன் என்று கர்ணன் கூறினான். வழங்கப்படும் ஆசையினால் ஒருவர் வளம் பெறுவார் என்பது உண்மை. சில சமயங்களில் வீரம் வெளிப்படுவது உண்மை. ஆனால் ஆசிர்வாதத்தினால் புகழ்மிக்க இடம் நிச்சயம் கிட்டாது மகனே என்று கூறினார். அந்த ஸ்தானத்தின் மீது நீ மோகம் கொண்டால் வெற்றியை வேண்டி நீ முழு மனதோடு யுத்தம் செய் என்று கூறினார். மனிதருடைய அழிவானது சதி அல்லது சூழ்ச்சியின் மூலம் நிகழ்த்தப்படலாம். ஆனால் வெற்றி என்னும் இலக்கை ஈட்டுவதற்கு வீரம் ஒன்றே துணை நிற்கும். அதன் வாயிலாக புகழ்ஸ்தானம் கிட்டும் மகனே. இதுவே என்னுடைய ஆசிர்வாதம் என்று கூறினார். உன்னுடைய திறன் மீது நீ நம்பிக்கை கொண்டு போரிட வேண்டும். சதி சூழ்ச்சி இரண்டையும் நீ புறம் தள்ள வேண்டும். அவ்வாறு நிகழ்ந்தால் அகிலம் காலம் உள்ளவரை உன் புகழ் பாடும் என்று கூறினார். ஆகவே அடுத்தது கர்ணன் யுத்த களத்திற்கு செல்கிறான். கர்ணனும் அர்ஜுனனும் சந்திக்கும் நிகழ்வை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி. நற்பவி.